ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. உசிலம்பட்டியில் இந்த காவலர் கொலை தொடர்பாக இந்த விவகாரம் சட்டமன்றத்தில் எழுப்பப்பட்டு முதலமைச்சர் அதில் விளக்கம் அளித்து வருகிறார். பரபரப்பான காட்சிகளும் கூட அரங்கேறி வருகின்றன. இந்த விவகாரத்தில் சட்டமன்றத்தில் இந்த காட்சிகளை பார்க்கலாம். பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களிடத்தில் அனுமதி பெற்று முன்கூட்டியே தெரிவித்துவிட்டு எழுதி கொடுத்து விட்டு தான் பேச வேண்டும் என்பது மரபு. அவை முன்னவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அது நேரமில்லா நேரமாக இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பு தர வேண்டும் என்பது விதிமுறைகள் இருக்கிறது. மரபுபடி கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி கடைபிடித்தால் அனுமதியுங்கள், இல்லை என்றால் அனுமதிக்க கூடாது. இன்னொன்றே சொல்லுகிறேன், அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு நாம் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். அதில் எந்த மாற்றம் கிடையாது. நாம் டிவியை பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்வதற்கு தயாராக இல்லை. நீங்க திருப்பி திருப்பி பேசுறீங்களா? அதனால் உங்களுடைய மாண்புமிகு உறுப்பினர்களை உட்கார்ந்து சட்டசபையில் அமளி. அதிமுக உறுப்பினர்களை வெளியேற்ற உத்தரவிட்டிருக்கிறார் சபாநாயகர் அப்பாவு. இந்த உசிலம்பட்டி விவகாரம் சட்டமன்றத்தில் எழுப்பப்படவே முதலமைச்சர் அதற்கு விளக்கம் அளிக்க எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட சபாநாயகர் அப்பாவு அதிமுக உறுப்பினர்களை வெளியேற்ற உத்தரவிட்டிருக்கிறார். இதை பற்றிய மேலும் விவரங்களோடு செய்தியாளர் பாஸ்கர் இணைகிறார். பாஸ்கர், ஓவர்டியூ. சட்டப்பேரவையில வினாக்கள் விடைகள் நேரம் முடிவிட்ட பிறகு நேரமில்லா நேரத்துல எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுந்து உசிலம்பட்டி தொடர்பாக கவன ஈர்ப்பு பேசுவதற்கு முயற்சித்தார். அப்போது சபாநாயகர் அரை மணி நேரத்துக்கு முன்னதாக சபாநாயகர் அறைக்கு வருகை ஒரு பொருள் குறித்து பேச வேண்டும் என்று தெரிவித்துவிட்டு தற்போது இந்த விவகாரத்திற்கு முயற்சி செய்கிறீர்கள், இது குறித்து பேசுவதற்கு அனுமதி கிடையாது. இன்று மானிய கோரிக்கை விவாதத்துல பதிலுரையை துணை முதலமைச்சர் வழங்க உள்ள நிலையில 6 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய விவாதம், மானிய கோரிக்கை மீது விவாதங்களும் இருக்கக்கூடிய நிலையில இந்த விவாதம் இன்று விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படாது என்பதையும் திட்டவட்டமாக தெரிவித்தார். அவை முன்னவர் துரைமுருகனும் இதே பிரச்சனை அதாவது முன் அனுமதி பெற்றுதான் எந்த விவகாரத்தையும் வேண்டும், அதற்கு சபாநாயகர் அனுமதி கொடுக்கும் பட்சத்துல தான் பேரவையில் பேச வேண்டும் என்பதை திரும்ப பதிவு செய்தார். சபாநாயகர் திட்டவட்டமாக தெரிவித்தார், இந்த பொருள் குறித்து அவையில பேசுவது அவை குறிப்பில் எதுவும் ஏறாது என்பதை திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார். இதன் காரணமாக தொடர்ந்து அதிமுக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை பேசுவதற்கு முயற்சி செய்தார்கள். இதன் காரணமாக சட்டப்பேரவையில் அமளி ஏற்பட்டது, கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. அப்போது பேசிய தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், இந்த விவகாரத்துக்கு நான் பதிலளிக்க தயார், ஆனால் மரபுகளை கடைபிடிக்க முன் தான் பேச வேண்டும். இதன் காரணமாக பேசுவதற்கு முயற்சி செய்வதற்கு முன்னதாக சபாநாயகரிடம் அனுமதி பெற்று பேசுவதுதான் மரபு என்பதை தெரிவித்தார். இதன் காரணமாக சபாநாயகரை கைகளை நீட்டி எச்சரிக்கை விதிக்கும் விதத்துல அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டு தொடர்ந்து சபாநாயகரை நோக்கி கைகளை உயர்த்தியவாறு, கோஷங்களை எழுப்பியவாறு தொடர்ந்து வாய்ப்புகளை கேட்டார்கள். இதன் காரணமாக அவை முன்னவர் துரைமுருகன் இழந்து இதே நிலை நீடித்தால் அவர்களை வெளியேற்ற உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று சபாநாயகருக்கு வேண்டுகோளாக வலியுறுத்தினார். இதையடுத்து சபாநாயகர் அப்பாவு அவர்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையுமே அவை காவலர்கள் கொண்டு வெளியேற்ற உத்தரவிட்டார். இதன் காரணமாக அவை காவலர்கள் அனைவருமே உள்ளே வந்தார்கள். சட்டப்பேரவைக்குள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அனைவரையுமே வெளியேற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதன் அடிப்படையில் தொடர்ந்து வெளியேற்றக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழக முதலமைச்சர் அப்போது சட்ட ஒழுங்கு எந்த பிரச்சனையும் இல்லாததன் காரணமாகவே தொழில் இல்லாமல் தான் இந்த விவகாரத்துல எதிர்க்கட்சி ஈடுபடுகிறது என்பதையெல்லாம் பதிவு செய்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நம்ம காட்சிகளையும் கூட சில நொடிகளுக்கு முன்னாடி பார்த்தோம். அவை காவலர்கள் விட்டு அதிமுக உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள்.
அதிமுக உறுப்பினர்கள் வெளியே வந்த காட்சிகளை பார்த்தோம். காரசாரமான விவாதங்கள் சட்டமன்றத்தில் நடைபெற்று இந்த உசிலம்பட்டி விவகாரம் எழுப்பப்பட அதில் இந்த விவகாரம் இன்னும் அதற்கான அனுமதி கொடுக்கப்படலை அப்படின்னும் அவை மரபுகளை மீறினாங்க அப்படின்னும் இப்படி காரசார விவாதங்கள் நடந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்திலிருந்து. ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.